உன் சரீரம் உருக்குலைந்து போகும். அப்பொழுது நீ புலம்பி அழுவாய். பாவத்தில் வாழும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் குடிக்கிறேனே அப்பா, இந்த வீடியோ விட முடியவில்லை அப்பா. எனக்கு அன்பானவர்களே, முதலாவது, அநேக முறைகள் நம்முடைய உடலும் சரி, முகமும் சரி, ஒரு மாறி போகும் சூழ்நிலை வருகிறது என்று வேதம் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்ப்போமா? நீதிமொழிகள் 5:11-12. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. மறுபடியும் முதல் வசனம் வாசி. முடிவிலே உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது, முடிவிலே உன் மாம்சம் உன் சரீரமும் உரு அழியும் பொழுது. எனக்கு அன்பானவர்களே, யாரை குறித்து வேதம் இங்கு சொல்கிறது? விபச்சார வாழ்க்கையில் ஈடுபடும் வாலிபர்களை பற்றி இங்கு வேதம் சொல்கிறது. முடிவில் உன் உரு அழியும், உன் சரீரம் உருக்குலைந்து போகும், அப்பொழுது நீ புலம்பி அழுவாய். இதை முன்பே இயேசு அறிந்திருந்தார். ஆகவேதான் தன்னுடைய உருவம் உருக்குலைந்து போகும்படிக்கு, முக ரூபம் மாறி போகும்படிக்கு சந்தோஷமாய் தன்னை ஒப்புக் கொடுத்தார். நான் இங்கு வருவதற்கு முன்பதாக சில வாரங்களுக்கு முன்பு பம்பாய் நகரத்தில் இருந்து ஒரு வாலிபன் என்னை பார்க்க வந்திருந்தான். அவன் சொன்னான், பிரதர், பக்தி உள்ள சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டேன். நானும் பக்தி சேவையில் ஈடுபட்டு இருந்தேன். ஆனால் எப்படி எனக்கு நேரிட்டதோ, கொடிய சோதனையில் நான் விழுந்து போனேன். இப்பொழுதோ என் உடலில் எய்ட்ஸ் என்னும் நோய் வந்திருக்கிறது. இப்பொழுதே எனக்கு அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்து விட்டன. நான் என்ன செய்வேன்? இதற்காகவே நான் ஆகாய விமானத்தில் பறந்து வந்திருக்கிறேன். எனக்கு வாழ்வு கொடுங்க. நான் சொன்னேன், தம்பி, பயப்படாது. இதற்காகவே இயேசு கிறிஸ்துவின் உடல் உருக்குலைந்து போயிற்று. நம் பாவங்களை 1 பேதுரு 2:24 சொல்கிறது போல அவர் தமது சரீரத்தில் சுமக்கவில்லையா? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று எழுதப்படவில்லையா? இனி நீ பாவம் செய்யாது என்று கண்ணீரோடு ஜெபித்து அவனை அனுப்பினேன். நான் திருநெல்வேலிக்கு புறப்படும் முன்பதாக அவனிடமிருந்து ஒரு கடிதம் வந்தது. பிரதர், என் வாழ்க்கை மாறியது, என் உடல் மாறியது. ஒரு பெண்ணை நியமித்திருக்கிறார்கள் எனக்கென்று. நீங்கள் இந்த பெண்ணை நான் விவாகம் பண்ணலாம் என்று சொல்லிவிட்டால் நான் விவாகம் பண்ணி வாழப்போறேன் என்று சொன்ன. இதற்காகவே இயேசு ஒரு குலைந்தவராய் தொங்கினார். பாவம் கொடியது. ஒருவேளை விபச்சார பாவத்தை பற்றி மாத்திரம் நாம் எண்ணலாம். அதைவிட கொடிய வேறொரு பாவம் ஒன்று வேதத்தில் உண்டு. எபேசியர் 5:5, கொலோசியர் 3:5. பொருளாசை. பொருளாசை என்னும் கொடிய ஒரு பாவம் உண்டு. இது சுலபமாக எல்லாரையும் பற்றிக்கொள்ள. என் நண்பர் ஒருவர் வட இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட நகரில் இருக்கிறார். அவர் சொன்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவருக்கு ஒரு நல்ல நெருங்கிய நண்பர் உண்டு, ஆனால் ஏழை. இவர் அவருக்கு அடிக்கடி ஆண்டவரை பற்றி சொல்வார். அவருடைய வீட்டிற்கு சென்று கண்ணீரோடு அவருடைய குடும்பத்தின் பாரங்களுக்காக ஜெபிப்பார். கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் அவரை உயர்த்த ஆரம்பித்தார். எல்லா விதத்திலும் செழிப்பு. ஒரு நாள் அந்த நகரில் உள்ள ஒரு பழைய தொழிற்சாலையை வாங்கினார். வாங்கினதில் தவறில்லை. தன் பழைய நிலைமையை மறந்து போனார். தானும் ஒரு தொழிலாளியாக இருந்ததை அவர் மறந்து போனார். என்ன செய்தார்? அந்த தொழிற்சாலையில் ஏற்கனவே வேலை பார்த்து கொண்டிருந்த ஏறக்குறைய 50 பேரை வேலை நிறுத்தம் செய்து வெளியே அனுப்பினார். அதற்கு என்ன காரணம் சொன்னார் தெரியுமா? இவர்களுக்கெல்லாம் நான் ஒரு தொழிலாளியாக வேலை பார்த்தது தெரியும். ஆகவே இப்பொழுது நான் இதன் நிர்வாகியாக வந்தால் என்னை மதிக்க மாட்டார்கள். என் நண்பர் எவ்வளவோ கெஞ்சினார், வேண்டாம்,
50 குடும்பத்தை நீர் கெடுக்க கூடாது, 50 குடும்பம் நாசமாகிவிடும், நீர் அப்படி செய்யக்கூடாது என்று கெஞ்சினார். அவர் காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. 50 குடும்பத்தினர் கண்ணீர் வடித்து போனார்கள். இவருடைய பொருளாசை நிமித்தமாய், வீண் பெருமையின் நிமித்தமாய். மிகுந்த சந்தோஷம் அவருக்கு. என் நண்பர் கலங்கி அழுதார். ஒரு நாள் மாலையில் அவர் ரயில்வே நிலையத்திற்கு போனார். அங்கு போய் தன் உறவினர்களை ரயிலில் வழி அனுப்பினார். அவர்களுக்கு டாடா காண்பித்துக் கொண்டிருந்தார். குட் பை குட் பை என்று. ரயில் திடீரென்று வேகம் இழுத்தது. ரயில் திடீரென்று வேகமாய் போக ஆரம்பித்தது. ரயிலினிடமிருந்து வந்த காற்று அவரை பிடித்து இழுத்து தண்டவாளத்திற்குள் தள்ளி அவர் மேலே ஏறியது. கைகள் கால்கள் துண்டிக்கப்பட்டவராய் என்னுடைய நண்பருடைய அதே ஆஸ்பத்திரிக்கு அவர் கொண்டு வரப்பட்டார். அவர் கேட்டார். அவருடைய பெயரை சொல்லி, அவருடைய பெயர் ஒருவேளை கிருஷ்ணன் என்று வைத்துக்கொள்ளும். கிருஷ்ணன், நான் பிழைத்து விடுவேனா, நான் பிழைத்து விடுவேனா? என் நண்பர் சொன்னார். நான் கண்ணீரோடு சொன்னேன், பொய்தான் சொன்னேன், நீ பிழைத்து விடுவாய், பிழைத்து விடுவாய் என்று. ஆனால் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுதே அவர் மரித்து போனார். எந்த கைகளை குலுக்கி மகிழ்ந்தேனோ அதே கைகளை, துண்டிக்கப்பட்ட கைகளை அவருடைய உடலில் வைத்து தைத்து, மரித்த உடலில் வைத்து நான் தைத்து அதை அடக்கம் செய்ய கொண்டு போனேன். என் மனமே நொறுங்கி போயிட்டு என்று சொன்னார். பாவம் கொடியது. எனவேதான் இயேசு கிறிஸ்துவின் உடல் சீர்குலைந்தது. இயேசு தன் உடலை சீர்குலைய கொடுத்தார். எவ்வளவு வேண்டும் என்றாலும் என் உடல் சீர்குலையட்டும், என் முகம் அந்த கேடு அடையட்டும், பரவாயில்லை, என் மக்கள் வாழட்டும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்று ஒரு வேளை உன் வாழ்க்கையில் பாவம் இருக்கலாம், மறைவான குற்றங்கள் இருக்கலாம். உன்னை சபிக்க இயேசு வரவில்லை. உனக்கு புது வாழ்வளிக்க, மறுபடியுமாக உன்னை தூக்கி நிறுத்தவே இயேசு இந்த உலகிற்கு வந்தார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்று இரவு பாவத்தில் வாழும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, அது விபச்சார பாவமாய் இருந்தாலும் சரி, பொருளாசை என்னும் பாவமாய் இருந்தாலும் சரி, என்ன பாவமாய் இருந்தாலும் சரி, அவரிடம் சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் குடிக்கிறேனே அப்பா, இந்த பீடியை விட முடியவில்லை அப்பா, பொய்யை விட முடியவில்லை அப்பா, மனைவி அடிக்கிறேனே, என்னால் தாங்க முடியவில்லை அப்பா, எனக்கு உதவி செய்யும் என்று கெஞ்சுவீர்களா? அவர் உதவி செய்வார், நிச்சயமாய் உதவி செய்வார்.